எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அட்டகாசமான சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துருங்க. நான் வரைகிற இதே டிசைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாரல் டைப், அடுத்து ஒரு விசிறி மாதிரி 3 பெட்டல்ஸ் இருக்கிறது போடுறோம். அடுத்து நம்ம வரைய போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்ட்டின். அடுத்து நம்ம வரைய போகிறது அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். அதுக்கு மேலே இந்த மாதிரி வரைஞ்சிடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு குட்டி ரெக்டாங்கிள் வரைஞ்சிடுங்க. ஒரு குட்டி ரெக்டாங்கிள், அடுத்து ஃபைனலி ஒரு பெரிய ரெக்டாங்கிள். கடைசியில் நம்மக்கிட்ட 6 ஷேப்ஸ் ஒரே பேப்பரில் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1, 2 ஹார்ட்டின், 3 இந்த ஃபேன் மாதிரி இருக்கிறது, 4 இந்த ரெக்டாங்கிள், 5 இந்த குட்டி ரெக்டாங்கிள், 6 இந்த பெரிய ரெக்டாங்கிள். ஸோ இதில் எது 2 வேணும் அப்படின்றத into 2ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு சென்டரில் இருக்கிற அது ஃபர்ஸ்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இதெல்லாமே நமக்கு 2 வேணும். ஓகேவா? ஸோ மீதியெல்லாம் ஒன்றா இருந்தால் போதும். ஸோ தட் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம டெம்ப்ளேட்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எதுக்கு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தொடர்ந்து பாருங்கள். ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கார்ட்போர்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த 6 டெம்ப்ளேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்ட்போர்டை இந்த மாதிரி நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு இருக்கும். அதனால தான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அது எப்போவுமே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் நல்லா அழுத்திடணும். அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கட் பண்ணும்போது கிடைக்கும். இல்லைனா ரொம்ப அதிகமாக பிசுறாக வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஷேப் நம்ம வந்து வரைஞ்சோம் இல்லையா, அதை அப்படியே கார்ட்போர்டில் இப்போ டெம்ப்ளேட் வச்சு நம்ம வரைஞ்சி எடுத்துடுறோம். எடுத்துட்டு இது நமக்கு 2 வேணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் 2 பீசஸ் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதில் 2 நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஹார்ட்டின் மாதிரியே நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ஃபேன் மாதிரி 2 பீசஸ் கட் பண்ணிட்டோம். நான் ஹார்ட்டின் 1 தான் வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஃபேன் மாதிரி இருக்கிறது 2 வேணும், அது 2 எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப் 2 வேணும்னு சொல்லியிருந்தேன், அதுவும் கட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து குட்டி ரெக்டாங்கிள் வேணும்னு இல்லையா, அது கட் பண்ணியாச்சு. பெரிய ரெக்டாங்கிளும் கட் பண்ணியாச்சு. நமக்கு தேவையான 6 டெம்ப்ளேட்டும் நான் சொன்ன மாதிரி எது 2ஓ அது எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாதிரி பிங்க் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிங்க் கலர் பேப்பரில் இந்த குட்டி அண்ட் பெரிய ரெக்டாங்கிளை நம்ம இந்த மாதிரி அழகாக கவர் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதை லைட்டாக நம்ம பெண்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ ஒரு போர்ஷனில் ஒரு இன்ச்சுக்கு பெண்ட் பண்ணிடணும். அடுத்து ஹார்ட்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல் வந்து நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, அதை இந்த கார்ட்போர்டையே நம்ம 2ஆக பிரிச்சுட்டு அதுக்குள்ளே மிரர் இருக்கு இல்லையா, பழைய பர்ஸ்லலாம் இருக்கும் பாருங்கள், அந்த மிரரை எடுத்து இதுக்குள்ளே அழகாக இப்படி நம்ம ஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரு மிரர் அட்டாச்டு ஹார்ட்டினாக நமக்கு இது கிடச்சிடும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. அதனால் நமக்குள்ளே லாக் ஆகிடும். கம் இல்லை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இந்த மிரர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு அழகாக பிங்க் கலரில் நான் கலர் அடித்து பார்டர் கோல்டன் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணி காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? கலர் காம்பினேஷன் படி உங்களுக்கு எது தேவையோ அது பண்ணிக்கோங்க. அடுத்து டார்க் பிங்க் இல்லை ரெட்டிஷ் பிங்க், 2த்தில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ரெட் கலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேலன்ஸ் இருக்கிற ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, நான் டோட்டல் 6 ஷேப்ஸ் காட்டினேன் இல்லையா, அதில் பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஷேப்ஸ்க்கும் நம்ம பிங்க் கலரில் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடிச்சுக்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃப்ளார் ஷேப்பில் நம்ம 2 ஃபஸ்ட்டு வரைஞ்சோம் இல்லையா, அதில் இப்போ டீட்டெயிலிங் கொடுக்குறோம். ஸோ டீட்டெயிலிங் கொடுக்கும்போது உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் டீட்டெயிலிங் கொடுக்கலாம். ஆனால் ஒயிட் கலரில் கொடுங்க. வென் வி ஆர் சூஸிங் பிங்க் கலர், ஒயிட் கலரில் நம்ம இந்த மாதிரி டீட்டெயிலிங் கொடுக்கறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக
ஒரு நல்ல ஸ்மூத் எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரியே சென்டரில் நான் ஒரு பவ் வரைகிறேன் இதுக்கு. ஸோ பவ் வரைகிறது ரொம்ப ஈஸி தானே, அதனால தான் நான் அதை வரைஞ்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போது எந்தெந்த பீசஸ்லாம் நம்ம ரெண்டாக கட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்துலேயுமே காப்பி பண்ண மாதிரி அப்படியே நம்ம இதில் என்ன பண்ணுறோமோ அதில் அப்படியே வரைஞ்சிடணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிடலாம். அடுத்து இந்த பெரிய ரெக்டாங்கிள் வித் ஃப்ளார் இருக்கு இல்லையா, இதோட ஒவ்வொரு அந்த கார்னர்லேயும் ரோஸ் மாதிரி ஒயிட்டாக ஒரு பேட்ச் மாதிரி நம்ம கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பேட்டர்ன் கொடுக்கணுமோ, ஒரு ஹார்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ஸ்டார் வரையினாலும் ஒயிட் கலரில் ஸ்டார் வரைஞ்சிடலாம். இப்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர் வரைஞ்சிட்ருக்கேன். அதுக்காக ஒயிட் பெயிண்டில் நம்ம இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துட்ருக்கோம். ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கலராக நம்ம கொடுத்துட்டே இருந்தோன்னா நமக்கு பிடிச்ச, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். என்ன கேரக்டர்? அழகான யூனிகார்ன். ஸோ இந்த யூனிகார்னை நம்ம இதில் அழகாக வரைஞ்சிடலாம். அதுக்கான கொம்பையும் கொடுத்துடலாம். இங்கே எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரியே இன்னொன்றையும் நம்ம வரைஞ்சி காய வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சின்ன ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அதில் 2 பக்கமும் இந்த மாதிரி கம் இல்லை ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு, நம்ம ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி உள்பக்கம் சைடில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் இதையும் சேர்த்து இப்படி நம்ம ஒட்டிட்டோன்னா ஒரு சின்ன சிட்டிங் சேர் மாதிரி நமக்கு அழகாக கிடச்சிடும். அடுத்து இந்த பெரிய இந்த யூனிகார்ன் வரைஞ்சோம் இல்லையா, அடுத்து இதே ப்ராசஸை நம்ம யூனிகார்ன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த கார்ட்போர்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பெரிய ரெக்டாங்கிளை நடுவில் வச்சு இந்த மாதிரி பெருசாக ஒரு ஷெல்ஃப் மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நமக்கு ஃபிட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு இன்ச்சுக்கு பேப்பர் இந்த மாதிரி எடுத்து இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஹார்டின் அண்ட் தட் ஃபேன் இது எல்லாத்தையுமே நம்ம அழகாக இந்த மாதிரி நான் காட்டியிருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் டெக்கரேஷனுக்காக ஒரு சின்ன கல் வச்சோம்னா ரொம்ப அழகான, கடையில் காசு கொடுத்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் அதிகமாக காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக கார்ட்போர்ட் அண்ட் பெயிண்ட் வச்சு மினி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி ஆகிடும். இதுக்கு நான் அந்த ட்ரார் திறக்கிற மாதிரி குண்டூசியினுடைய ஹெட்டை அப்படியே இதில் பியர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சும் நீங்கள் அழகாக இதே மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணலாம். ஸோ உங்களுடைய டால் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் அழகாக வச்சுட்டு இதை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணி விளையாடலாம். ஸோ இந்த கிராஃப்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோவுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு நான் ஆவலாக காத்துட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பை பை.